நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது கூட நாம் நம்மை நாமே ஆராய்வதாக பந்தியிலே நாம் பங்கு பெறலாம். பந்தியை சுற்றி வருவது எவ்வளவு பெரிய பாக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த பந்தியிலே அநேகருக்கு பங்கு பெறாமல் இருக்கிறார்கள். பங்கு பெற தடையாக இருக்கிற காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பங்கு பெற தேவன் தாமே உதவி செய்வாராக. எந்த ஒரு தடையும் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெற முடியாதபடி நம்மை தடை செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரங்களிலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து அவருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். பிரதான செய்திக்கென்று எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். மன்னிக்கவும், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். எல்லோரும் சத்தமாக சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் 27ஆம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் கனிகிறது. விசுவாசத்தை கொண்டாமல் இருங்கள். யாக்கோபின் நிருபம் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாராவது ஒரு வாசிங்க. தேவன் தாமே இந்த 2 வசனங்களையும் ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆண்டவர் என்று உங்கள் மத்தியிலே கோபத்தை குறித்து பேச போகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே கோபம் இருக்கிறது. விசுவாசியாக மாறி அநேக நாட்கள் ஆகிவிட்டது. சில பேருக்கு அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் கூட கோபத்தை விட முடியவில்லை. இந்த செய்தி எனக்கு தான். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டது. அதை பிரயோகப்படுத்துறவனையும் அது வெட்டும். அது சரியாக பிரயோகப்படுத்தவில்லை என்று சொன்னால் அங்கே பிரயோகப்படுத்துறவனையும் அது வெட்டும். ஆகவே கோபம், இவ்வளவு நாட்கள் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருந்தாலும் கூட ஏன் கோபம் இருக்கிறது? பாருங்க, மனுஷன் இஸ் a bundle of emotion. உணர்வுகளின் தொகுப்பு. அவன் உணர்வுகளின் தொகுப்பாக காணப்படுகிறான். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கோபம் வருகிறது, அழுகை வருகிறது, சிரிப்பு வருகிறது. இதெல்லாம் உணர்வுகளில் கலந்து இருக்கிறது. பாருங்க, ஒரு சமயம் நானும் எனது நண்பனும் பஸ்ஸிலே நாங்கள் 2 பேர் அமரக்கூடிய சீட்டில் உட்கார்ந்து கொண்டு போய் கொண்டிருந்தோம். ஏதாவது பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் நண்பன் சிரிக்கிறார்.
speaking, my friend is laughing. அவன் பேச தொடங்கும்போது நான் சிரிக்கிறேன். Before he starts, I am laughing. ஒரு அரை மணி நேரமா நான் சிரித்து கொண்டே இருக்கிறோம். For half an hour, we both were laughing. பின்னாடி உட்கார்ந்துருக்கு என்ன சோகமும் தெரியல. The one who is sitting behind me, you don't know that what is his sorrow. திடீர்னு கோபம் கொண்டு என்ன சொன்னாரு? He got angry and told me, சிரிப்பு நிறுத்துறீங்களா இல்லையா? whether you are going to stop your laugh or not. நீ என்ன எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு தெரியாமலே சிரிச்சிட்டு இருக்கீங்க. We both were laughing without knowing why you are laughing. ஏதோ பேசுறீங்க சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க. You are talking something and laughing for something. நிறுத்தினாங்க நான் கொஞ்சம் கோபம் வந்துன்னு You are சொன்னாரு. not stopping, I am going to get angry. பாருங்க, கோபம் ஒரு உணர்வு, The angriness is one thing. சிரிப்பு ஒரு உணர்வு, Laughing is another thing. அழுகை ஒரு உணர்வு. Praying is another one. பாருங்க, எல்லா உணர்வும் கலந்ததுதான் மனுஷன். All the things are connected, he is a man. பாருங்க, கோபத்தை தேவன் அனுமதிக்கிறார். The Lord is allowing the anger. இந்த வசனத்தை பாருங்க. See this verse. எபேசியர் 4:26 வசனம். Ephesians chapter 4 verse 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். Be angry and sin not. பாருங்க, கோபம் வந்தாலும் Even though you get angry, நீங்கள் பாவம் செய்யாமல் இருங்கள். you should not sin. பாருங்க, அப்ப கோபம் மனுஷனுக்கு வரும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். God knows that a man will get angry. யாக்கோபு 1:1 James chapter 1. கோபிக்கிறதற்கு 19 வசனம், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். Verse 19. Every man is swift to hear, slow to speak, slow to wrath. ஸ்லோ டு ராத், கோபிக்கிறதுக்கு பொறுமையா இருங்கள். Slow to wrath. தாமதமா இருங்கள். Slow to wrath. கோபம் வரலாம், You can get angry, ஆனால் தாமதமா but வரணும். it should be slow. இந்த கோபமானது அடக்கிக் கொள்ளப்பட வேண்டும். The anger should be managed. கோபமானது மெதுவான ஆறுதலான வார்த்தையினாலே வெளிப்பட வேண்டும். But the anger should be expressed very slowly and a comforting word. மற்றவர்களை பொறுத்தத்தக்கதாக உன்னுடைய வாயின் வார்த்தை வெளிப்பட வேண்டும். The words of your lips should correct others. அதை கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். So you should be slow to your wrath. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். Even if you are angry, sin not. பாருங்க, கோபத்துல ரெண்டு வகை There இருக்கிறது. are two types of anger. மனுஷனுடைய கோபம், One is the anger of man. தேவனுடைய The கோபம். other is the anger of God. மனுஷனுடைய கோபம், What is the anger of God? Anger of man. தேவனுடைய கோபம். The wrath of God. இதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை வாசிப்போம். Before we see this, let us see few verses. பாருங்கள், நியாயாதிபதிகளின் புத்தகம், The book of Judges. இல்ல நீதிமொழியின் புத்தகம், The Proverbs, the book of Proverbs. 29வது வசனம், 29வது அதிகாரம், Chapter 29, 11வது வசனம். verse 11. நீதிமொழிகள் Proverbs, 29, chapter 29. 11 சத்தமா வாசிங்க. Verse 11. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். மூடன் தன் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறான். A fool uttereth all his mind, but a wise man keepeth it until afterwards. ஒரு மனுஷனிடத்துல நீங்கள் போய் பேசி அவனிடத்துல இருக்க எல்லாவற்றையும் நீங்க வாங்கிவிட முடியும். To your mind you can speak and get all the things from him. வேதாகமம் என்ன சொல்கிறது? What the Bible says. அவன் மூடனாய் இருக்கிறான். He is a fool. அவன் மூடனாய் இருக்கிறான். He is a fool. அவன் உள்ளத்துல இருக்கிறத எல்லாவற்றையும் கொட்டி He விடுகிறான். uttereth all in his mind. மூடன் எல்லாவற்றையும் உள்ளத்துல இருந்து பேசி விடுகிறான். The fool uttereth all his mind. ஆனால் ஞானியோ அவைகள் எதை பேச வேண்டும் என்று நிதானித்து பேசுகிறான். But a wise man keepeth it until afterwards. அப்ப நம்ம மூடனா இருக்கிறோமா ஞானியா இருக்கிறோமா? Whether we are fool or wise. நினைக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. We should not speak whatever we think. அந்த பேசுவதற்கு முன்பாக அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா என்று ஆராய்ந்து அறிந்து பேச வேண்டும். Before we speak, we should analyze whether it is useful for others or not. மற்றவர்களை கோபப்படுத்துமா என்று பேச Whether it வேண்டும். will make angry to others or not. மற்றவர்களை துக்கப்படுத்துமா என்று யோசித்து பேச Make வேண்டும். others to sorrow or not. ஆகவே உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. We should not speak whatever in our mind. பிரசங்கியின் புத்தகம், Ecclesiastes, பிரசங்கியின் புத்தகம், book of Ecclesiastes, 7வது அதிகாரம், chapter 7, 9வது வசனம். verse 9. வாசிங்க. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொண்டிருக்கும். மூடருடைய நெஞ்சில தான் கோபம் இருக்கும். Be not hasty in the spirit to be angry, for anger rests in the bosom of fools. அப்ப நீ மூடர் என்று சொன்னா உன்னுடைய நெஞ்சிலே அங்க என்ன இருக்கிறது? கோபம் இருக்கிறது. If you are fool, then your bosom will have that anger. நீ மூடனாக இருப்பாய் என்று சொன்னால் நீ உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பேசுற. If you are fool, then you are uttering everything in your mind. ஆகவே மற்றவர்களுக்கு கோபப்படுத்துகிறாய் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். We are understanding that you are making others to get angry. மனுஷனுடைய கோபம், The anger of man, தேவனுடைய கோபம். the wrath of God. கோபத்துல ரெண்டு வகை There இருக்கிறது. are two types of things in anger. மனுஷனுடைய The கோபம், anger of man, தேவனுடைய கோபம். wrath of God. முதலாவதாக மனுஷனுடைய கோபத்தை குறித்து பார்க்கலாம். First we are going to see about the anger of man. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை அது செயல்படுத்தாது. The anger of man will not do the judgment of the God.
யாக்கோபின் புத்தகம் Book of James, 1ஆம் அதிகாரம் chapter 1, 20ஆம் வசனம். verse 20. யாக்கோபு James, 1ஆம் அதிகாரம் chapter 1, 20ஆம் வசனம். verse 20. இது மனப்பாட வசனம். It's a comparable verse. For the wrath of man work not the righteousness of God. தேவனுடைய நீதியை அது நடப்பிக்காது. It will not work the நீ righteousness of God. கோபம் கொண்டு மனுஷனுடைய கோபம் கொண்டு நீ செய்கிற ஒவ்வொரு காரியம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. All the things which you are doing by your angry will not work the righteousness of God. நீ சுயமாக சிந்தித்து கோபம் கொள்வாயானால் அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது. If you think by yourself and getting angry, that will not do the thing of the God. நாம் ரட்சிக்கப்பட்டு ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம்? Why you have been saved and living in this world? தேவனுடைய நீதியை நிறைவேற்ற இருக்கிறோம். To work the righteousness of God. நம்ம ஏன் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் தேவாதி தேவன் ரட்சித்தார்? Why the Lord of Lords have saved us from all our sins? நாம் தேவனுடைய நீதியை இந்த உலகத்தில் நிறைவேற்றணும். To work in the righteousness of our God. நீ கோபம் கொண்டு செய்கிற ஒவ்வொரு செயல்களும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. Whatever things you are doing by your angry, that will not work the righteousness of God. நீ கோபத்தினால் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், Whatever words you are uttering by your anger, நீ கோபத்தினால் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் whatever work you are doing by your anger, தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. it will not work in the righteousness of God. ஆகவே கோபம் வரும் பொழுது So whenever you are getting angry, அது தேவனுடைய நீதிக்கேற்ற கோபமா என்று யோசிக்க you வேண்டும். should think that whether it is the anger related to the righteousness அது of God. தேவனுடைய நீதிக்கேற்ற கோபமா இல்லாவிட்டால் அது மனுஷனுடைய If it கோபம். is not according to the righteousness of God, then it is the angry of man. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. The angry of man will not work the righteousness of God. ஒரு சில வசனங்களை Let us வாசிக்கலாம். read a few verses. ஆதியாகமம் புத்தகம் Book of Genesis, 4ஆம் அதிகாரம் chapter 4, 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். verses 5 to 8. ஆதியாகமம் Genesis. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மையிலேயோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் கைகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, ஆபேலுடைய காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொண்டார். God has taken the blessings of Abel. ஆபேலை முதலாவதாக அங்கீகரித்தார். ஆகவே ஆபேலுடைய காணிக்கையிலும் தேவன் He அங்கீகரித்தார். recognized Abel first, so he accepted all the offerings of Abel. காயினை அங்கீகரிக்கவில்லை. ஆகையால் காயின் கொண்டு வந்த காணிக்கையிலும் அவர் He அங்கீகரிக்கவில்லை. didn't recognize Cain, so he didn't accept the offerings of Cain. காயின் ஆபேலை பார்க்கிறார். Cain is seeing Abel. அவனுடைய செயல்களெல்லாம் உத்தமமாக இருக்கிறது. All these things were very good. அது தேவனால் It அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. has been recognized by God. அது தேவன் ஏற்றுக்கொண்டார் அவன் காணிக்கையை. God has accepted the offering. ஆகவே அவனுடைய முகநாடி வேறுபட்டது. So his countenance became different. தனது தம்பியின் மீது அவன் கோபம் கொண்டான், எரிச்சல் கொண்டான். He became angry towards his brother. ஹேட்ரட் முதலாவதாக அவன் உள்ளத்துக்குள் வந்தது. முதலாவது அவனுக்கு வெறுப்பு உண்டானது. கசப்பு வந்தது, bitterness வந்தது. This is the bitterness. Hatred and bitterness came into the heart of Cain என்று வாசிக்கிறோம். வெறுப்பும் கசப்பும் காயின் மனதில் உண்டானது. பாருங்க, கோபம் அது ஒரு வெளிப்பாடு. The wrath is just an expression. அந்த கோபம் அது பாவம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு, பாவத்தின் வெளிப்பாடு. Anger is not a sin but an expression of sin. உள்ளத்திலே கசப்பும் வெறுப்பும் வன்கண்ணும் இருக்கும்போது அது கோபமாக வெளிப்படுகிறது. If you have hatred or bitterness in your heart, then it is expressed as anger. காயின் ஆபேலை வெறுத்தான். Cain hated Abel. அதனால் கோபமானது அவனுக்கு வெளிப்பட்டது. Because of that, he showed his anger. கோபமே பாவம் அல்ல, இட்ஸ் an expression of hatred. Anger is not a sin but it is an expression of hatred. அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். Since he is been suffering, அதனால் அதனுடைய கோபமாக so வெளிப்படுகிறது. he is expressing the anger. காயினை குறித்து We வாசிக்கிறோம். are reading about Cain. அவன் மிகவும் எரிச்சல் உண்டாகி He became very much troubled. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. His countenance fell. ஆங்கிலத்தில் போடப்பட்டு became wrath என்று போடப்பட்டிருக்கு. In English it is white. And the Lord said unto Cain, why art thou wroth and why is thy countenance fallen? அவன் உக்கிர கோபமாக காணப்பட்டான். Because he was very much in anger. ஏனென்றால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். Because he was suffering. ஆகவே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன செய்தான்? What is the expression of his anger? ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும் Whatever the Lord suggests him, அதை கேட்காமல் he didn't respect it. தன்னுடைய தம்பியோடு கூட தனிமையா இருக்கும்போது He was
alone with his brother. அவனை கொலை செய்தான். He killed him. பாருங்க, இந்த கோபத்தை நீ அடக்கி ஆளாவிட்டால், You didn't manage your anger. கோபமானது உன்னை அடக்கி ஆளும். Anger will control you. பாருங்க, கோபத்தை நீ அடக்கி ஆள வேண்டும். You should manage your anger. ஒரு நெருப்பு இருக்கிறது, There is a fire. அது அடுப்பு எரிய It can உபயோகப்படுத்தப்படுது. be used for cooking. பாருங்க, அந்த நெருப்பு The same fire. அந்த கூரை மீது போட்டாங்கன்னா If it has been thrown on the roof, அந்த வீடே எரிந்து the போகுது. entire house will அந்த be வீடு burned. எரியுது மூலமாக அந்த காலனியே எரியுது. Because of the house is burned, the entire colony will be burned. பாருங்க, அந்த நெருப்பானது நல்லதுதான். The fire is a good. அது நல்ல விதமாக பயன்படுத்த You வேண்டும். have used it for a good ஒரு purpose. கத்தி இருக்கிறது, There is a knife. அதை வைத்து நாம் பல காரியங்களை You செய்கிறோம். can do many things. with மரத்தை the knife. வெட்டுகிறோம், You can cut the tree. காய்கறிகளை You can வெட்டுகிறோம், cut the பல vegetables. காரியங்களை நன்மைக்கு எதுவாக You can செய்கிறோம். do many good things with that. அதே கத்தியை வைத்துக் கொண்டு என்ன The செய்யலாம்? same knife, what you can do? என்னையும் குத்திக் You கொள்ளலாம், can kill yourself. என் சகோதரனையும் I குத்தலாம், can kill my brother. எனக்கு வெறுப்பானவரை செய்யலாம். I can kill two others. ஆகவே கத்தியின் மீது பழி அல்ல, It is not the problem with the அதை knife. கொண்டு செலுத்துகிற நம் மீது பழி இருக்கிறது. The problem is with the person who is handling it. ஆகவே இவன் பாதிக்கப்பட்டால் He has been suffered. பாதிப்பானது கோபமாக So வெளிப்பட்டது. the suffering becomes an அது expression of செயலிலே anger. முடியும் பொழுது Now when it becomes an தனது action, சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை he செய்தான். killed his brother Abel. அப்படிப்பட்ட கோபம் நமக்குள்ள காணப்படுகிறதா? Whether that anger is within us. எவ்வளவு நாள் நீ அந்த கோபத்தை வைத்துக் How கொண்டிருக்கிறாய்? long you are having that anger? ஆண்டவர் இந்த பந்திக்கு முன்பாக உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். God is asking you before this யார் table. மீதாவது மன்னிக்கப்படாத கோபம் இன்னும் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறதா? You still have an anger for with someone. இன்று நீ அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is willing that you should confess. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க The மாட்டாது. anger works not with the righteousness of God. இரண்டாவதான சம்பவம் Second thing is 2 ராஜாக்கள் Second Kings 5ஆம் அதிகாரம் chapter 5. 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. Second Kings chapter 5. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிங்கள். வாசிங்க. நாகமானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். We know about Naaman. சிரிய தேசத்திலே பெரிய படைத்தலைவன். He is the leader of our army in Syria. இப்போ இஸ்ரவேல் நாடு இந்த சிரிய நாட்டுக்கு அடிமையா இருக்கிறது. Now the Israel is under Syria. இந்த நாகமானை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்திருந்தார். But God has done great things with Naaman. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? How great Naaman is. குஷ்டரோகியா He is இருந்தான். a leper. அவனுடைய வீட்டிலே ஒரு சிறு பெண் இருக்கிறாள். There is a slave girl was there. அவள் இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரப்பட்டவள். She was taken from Israel. அவள் தன் எஜமானியிடத்திலே சொல்லுகிறாள், She is telling her masters. நமது எஜமானன் அங்கே இஸ்ரவேல் நாட்டுக்கு செல்வான் என்று சொன்னாள். Our master goes to Israel. அங்கே தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். There is a man of God. அவரின் பேர் எலிசா. His name is Elisha. அவர் இவரை சொஸ்தமாக்குவார் என்று He சொல்கிறார். can cure him. ஆகவே இந்த நாகமான் அந்த சீரிய நாட்டினுடைய ராஜாவினிடத்திலிருந்து கடிதம் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலுக்கு அவன் செல்கிறான். So this Naaman got a letter from the king of Syria and going to Israel. இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் சென்று He went to the king of Israel. என்னை சொஸ்தப்படுத்து என்று சொல்கிறான். Don't cure me. அவன் தனது சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான். He is tearing his garment. யார் சட்டை கிழித்துக் கொள்கிறார்? Why he is tearing his garment? நான் தேவனோ என்று கேட்கிறான். He is asking whether I am God. இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றான்? King of Israel நான் asks, உன்னை குணப்படுத்த நான் தேவனோ? am I God to heal you? உடனடியாக அவன் எலிசாவின் இடத்தில் அனுப்புகிறான். Immediately he is sending him to Elisha. எலிசாவை பார்க்கும்படியாக இந்த நாகமான் அவனுடைய வாசற்படியிலே அங்கே தவம் இருக்கிறார். Naaman is waiting in front of the house of Elisha. எலிசா வெளியே வரவில்லை. Elisha didn't come out. அதற்கு பதிலாக அவனிடத்திலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. There is a messenger sent a message to him. 7 தரம் யோர்தானிலே போய் முழுகி எழுந்திரி. Go and wash in Jordan 7 times. அப்பொழுது நாகமான் சொல்கிற வார்த்தை என்ன? What Naaman say that? எனது ஊரிலே In my home. தமஸ்குவிலே In Damascus. அப்னாவும் பார்பராவும் இருக்கிறது நதிகள். Brothers, Abana and Parther was there. இந்த யோர்தானை விட அவை சுத்தமானவைகள். They are much cleaner than Jordan. நன்றாக ஓடக்கூடியவைகள். Yes, very fast. வல்லமையாக இருக்கக்கூடியவைகள். Very powerful. ஏன் நான் அங்கே போய் முழுக கூடாது, நான் இங்கே முழுக வேண்டும் என்று கோபம் கொள்ளுகிறான். Why should I go there and clean
clean? Why should I clean here and he is getting wrath? நாகமானுக்கு ஏன் கோபம் வந்தது? Why Naaman was wrath? ஏன் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக பெருமை இருக்கிறது. Because there was a pride in him. பெருமை இருக்கும் என்று சொன்னால் He had a pride. அது கோபமாக That வெளிப்படும். will express as an anger. சுயநீதி இருக்கும் என்று He சொன்னால் had self-righteousness. அது கோபமாக வெளிப்படும். It will become an anger. அந்த விதமான கோபம் உங்கள் மத்தியில் காணப்படுகிறதா? Whether that kind of anger is with you. தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், God is நீ asking, பெருமையுள்ளவனாக காணப்படுகிறாயா? are you proud? தற்பெருமை உனக்கு இருக்கிறதா? Whether you are having self-pride. உனது படிப்பை குறித்து, According to your உனது pride, வேலையை குறித்து, for your job, உனது ஜாதியை குறித்து, for your caste, நீ கல்யாணம் பண்ணி இருக்கிற பெண்ணை குறித்து, ஆணை குறித்து, but because of the girl or the woman you are உன்னுடைய married, வீடு வாசலை குறித்து because of your உனக்கு house, பெருமை இருக்கிறதா? you have the proud. அப்படி என்றால் நீ கோபமுள்ள மனுஷனாக இருப்பாய். If that is the case, then you will be a man of anger. மற்றவர்களை பார்த்து கோபப்படுவாய். You will be getting angry with others. இரண்டாவது காரியம், Second is what? பெருமையானது Second is the proud. கோபத்தை கொடுக்கும். It gives the anger. ஒருவன் முதலாவதாக Firstly, ஒருவன் பாதிக்கப்படும் பொழுது when you are suffered, கோபத்தை கொடுக்கும். அதற்கு காயின் ஆபேலுடைய உதாரணத்தை பார்த்தோம். Cain and Abel is இரண்டாவதாக second is ஒரு மனுஷன் பெருமையா இருக்கும் பொழுது getting proud. அவனுக்கு கோபம் வரும். He will get angry. அது எலிசா நாகமானுடைய அந்த காரியத்தை நாம் We பார்த்தோம். are seeing in Elisha and Naaman. மூன்றாவதாக Third thing is வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1 Samuel 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 18. சத்தமா வாசிக்க எடுத்தவர்கள் 18ஆம் அதிகாரம் Chapter 18 5ஆம் வசனம் முதல் verses 5 to ராஜா யோவாபையும் ஒரு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் மன்னிக்கோ 1 சாமுவேல் 1 Samuel chapter 18. வாசிங்கள். தாவீது சவுல் தன்னை அனுப்பின எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததால் சவுல் அவனை யுத்த விஷயங்கள் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்கள் கூட பிரியமாயிருந்தார். தாவீது பெலிஸ்தியனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்பொழுது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணத்திலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீதவாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். ஆகவே பாருங்க, இங்கே தாவீதினுடைய கையினாலே தேவன் பலத்த காரியத்தை செய்கிறார். By through the hands of the David, God is doing mighty things. அநேக ஜாதிகளை நிர்மூலமாக்குகிறான். He is destroying many nations. ஆகவே ஸ்திரீகள் இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பாட்டு பாடுகிறார்கள். The women of the Israelites were singing a song. முறையாக பாட்டு They are பாடுகிறார்கள். continuously singing. பாடும் பொழுது தாவீது கொன்றது 10000, The slain of David is 10,000. சவுல் கொன்றது 1000 தான். Saul's slain is thousands. தாவீது யாரு? Who is David? ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்த ஒரு மனுஷன். David is the one who is a shepherd. அவனுடைய குடும்பத்திலே கடைசியான மனுஷன். He is the last one of his family. அவன் யுத்த வீரன் அல்ல. He is not a man. இதையெல்லாம் சவுல் அறிந்தான். But Saul knows all. சவுல் யாரு? Who is Saul? அவன் ராஜா, He is a king. இஸ்ரவேலின் ராஜா. The king of Israel. தாவீது யாரு? Who is David? ஒன்றுக்கு உதவாத ஒரு மனுஷன், He is a normal man. ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்த மனுஷன். அவனை குறித்து பாட்டு பாடுகிறார்கள். They are singing towards him. அவனை உயர்த்தி பாட்டு They பாடுகிறார்கள். are making him high. ஆகவே இவனுக்கு மிகுந்த வேதனை கொடுத்தது, Saul became very wroth. கோபத்தை கொடுத்தது. He becomes angry. அவனை பார்க்கும் போதெல்லாம் காய்மாகாரமாய் பார்த்தான். Whenever he sees him with a very angry eye. ஜெலசி, He is seeing with a jealousy. அவனு காய்மாகாரமாய் He பார்த்தான். is seeing with a jealousy. இவனுக்கு இந்த ராஜ்யத்தை மாத்திரம் தான் நான் கொடுக்கணும் போல. We have to give only the kingdom. எல்லா புகழ்ச்சியாலும் வந்துருது. All the fame has come to him. அந்த ராஜாத்தை அந்த கிரீடத்தை தான் அவன் தூக்கி The வைக்கணும் only thing remaining is to keep the என்று throne. சொல்லி அவனை கொல்ல வகை தேடினான். He is about to kill David. கடுங்கோபம் கொண்டான். He became very wroth. காய்மாகாரமாய் பார்த்தான். He looked at him with jealousy. தேவன் அவனோடு இருப்பதை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. He was able to have it that the God is with him. அவனை கொல்ல வகை தேடினான். He made a plan to kill ஆகவே him. தாவீது அவனை விட்டு ஓடி போனான். So David left him. யார் மீதாவது உங்களுக்கு பொறாமை இருக்கிறதா? Whether you have any jealous with others. காய்மாகாரமா இருக்கிறீர்களா? Whether you are jealous with others. அப்படி என்றால் உங்களுக்கு கோபம் வரும். Then you will be getting angry.
மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க The மாட்டார். anger of God does not work the righteousness of God. இரண்டு வகையான கோபங்கள். Two types of anger. மனுஷன் படுகிற கோபம் Anger of man. அது பாதிக்கப்படுவதனால் வருகிறது. That is happening because which you are suffering. அது காயின் ஆபலை குறித்து For வாசித்தோம். example is Cain and Abel. இரண்டாவதாக Second is பெருமை நிமித்தமாக வருகிறது. due to the proud. நாகமான் பெருமையாக தன்னுடைய ஊரை குறித்தும் அந்த ஊரிலே ஓடுகின்ற ஆறுகளை குறித்தும் தான் யார் என்பதை குறித்தும் அவன் பெருமையாக இருந்ததினால் அவனுக்கு கோபம் வந்தது. Naaman was proud by himself and by the reversing his country, so he got anger. மூன்றாவதாக மனுஷனுடைய கோபம் என்ன சொல்லப்படுவது தனக்கு மற்றவர்கள் மீது பொறாமை இருக்கும் என்று சொன்னார். Third thing is when a man is having jealous with others, கோபம் வருகிறது. anger will come. அது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. You cannot work the righteousness அது of God. அந்த கோபத்தின் முடிவு மரணம். The death of the wages of the death, wages of anger is death. அந்த கோபம் உன்னையே அழித்து போடும். That will kill you yourself. முதலாவது நீ கோபம் கொள்ள உன்னுடைய உடம்பிலே மாற்றங்கள் நடைபெறும். The changes will come when you have an anger. உனக்கு அதிகமான ரத்த அழுத்தம் வரும். You will get blood pressure. அதிகமான ரத்த அழுத்தம் வரும். You will have high blood pressure. பாருங்க, அது மாத்திரமல்ல, கிட்னி மாரடைப்பு முதலான பாதிப்புகள் உனக்கு வரும். Not only that, you may be getting affected because of heart attacks and kidney functions. உன்னுடைய வயிற்றிலே அமிலங்கள் அதிகமாக சுரப்பதினால், கோபப்படுவதனால அதிகமாக சுரப்பதினால் உன்னுடைய வயிறானது அது புண்பட்டு போகும். Because of getting angry, acid will be secreted more in your stomach and it will get. கோபமானது மற்றவர்களை பாதிப்பதற்கு முன்பாக முதலாவதாக உன்னை பாதிக்கும். Before the anger affects others, it affects you first. ஆகவே நீ அந்த கோபத்தினாலே என்ன நீ பேசுவாய் என்பதை நீ அறியாமலே பேசிவிடுவாய். So due to the anger, you don't know what you are speaking. பேசின வார்த்தைக்கு கேட்டவன் முதலாளி. The one who has received the words, he is the master. பேசாத வார்த்தைக்கு நீ முதலாளி. The words which you have not spoken, then you are the master. நீ ஒரு வார்த்தையை பேசும்போது அடக்கிக் கொண்டால் You control your words. நீ அதுக்கு முதலாளியாக You are the இருக்கிறாய். master. நீ பேசிவிட்ட பிறகு You have spelled the words. அந்த கேட்ட மனிதன் The முதலாளியாக one who இருக்கிறான். received the word is the master. நீ கோபத்திலே சொல்கிற வார்த்தையை எடுத்து வைத்துக் கொண்டு அதையே உன்னை குத்தி குத்தி பேசுவார்கள். Whatever the words you uttered by anger, they will point you back again to the same words. மனுஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா? What is the man of the word? நீ பேசின வார்த்தைக்காக ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அவன் மறக்க மாட்டான். Whatever forgiveness you ask to a man, he will not forgive you because of the word you have spoken to நீ him. அன்னைக்கு சொன்னியே உங்களை குத்தி கொண்டே இருப்பான். That day, and he will again and again repeatedly say this. ஆகவே கோபத்தினால் எந்த வார்த்தையும் பேசாதே. So don't speak any words when you are angry. கோபத்தினால் எந்த செயலும் செய்யாதே. Don't do anything when you are in anger. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடு. You kneel down before the Lord. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. The anger of man does not work the righteousness of God. நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷன். You have been saved. நீ தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட You have மனுஷன். been changed as the children of God. தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has known you. உலக பிரகாரமான மனுஷர்கள் கோபப்படுவது போல நீ கோபப்படக்கூடாது. You should not get angry like the man of this world. மற்றவர்கள் மேல் கசப்பாய் இருக்கக்கூடாது. You should not have bitterness with others. மற்றவர்களை எரிச்சலாக இருக்கக்கூடாது. You should not have trouble with others. அதன் விளைவாக உனக்கு கோபம் வரும். Maybe the result of this would நீ lead to anger. கோபம் வந்தால் பாவம் செய்வாய். If you get anger, you may sin. ஆகவே தான் தேவாதி தேவன் சொல்கிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு. So that is why the Lord of Lords says, even though you are angry, sin not. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன்னுடைய கோபம் அடங்க கிடக்குது. Before the sun sets, your anger should come down. நீ கோபப்பட்ட மனுஷனிடத்திலே போய் அவனிடத்திலே மன்னிப்பை கேளு. You should go and ask forgiveness to the man whom you are getting angry. தேவனுக்கு முன்பாக மன்னிப்பை கேளு. You should ask the forgiveness before the Lord. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்டகுமாரனை குறித்து வாசிக்கிறோம். In Luke chapter 15, we are reading about the prodigal son. அவன் தகப்பனிடத்திலே அவன் திரும்பி வந்தபோது When he சொல்கிறார், returned back to his father, he says, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். Father, against you and of the heavenly Father I sinned. நான் உம்மை விட்டு போனதினால் உமக்கு கோபம் வந்தது. I went away from you, so you got anger. எனக்கு நீ வெறுக்கும்படி செய்தேன். I made you to be hate of me. அந்த கோபத்தை என் மீது வையாதேயும். You don't keep that anger on என்னை me. மன்னியும். You forgive me. பரமபிதாவை நோக்கி கூட அவன் மன்னிப்பு You கேட்கிறான். even ask the forgiveness towards the heavenly ஒரு Father. மனுஷனிடத்திலே நீ கோபப்படும் பொழுது When you get angry to a man, அந்த மனுஷனை மாத்திரம் நீ அவமதிக்கவில்லை, அந்த மனுஷனை மாத்திரம் நீ குற்றப்படுத்தவில்லை. not only you make the person fall. லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் மூலமாக ஒரு கருத்தை நாம் உணர்ந்து We கொள்கிறோம். are realizing through the Luke
chapter 15. பரமபிதாவையும் நாம் துக்கப்படுத்துகிறோம். You are making the heavenly Father also to suffer. நாம் கோபப்படும் போது ரெண்டு காரியங்கள் When நடைபெறுகிறது. you are getting anger, two things are happening. அந்த கோபப்படுகிற மனுஷன் பாதிக்கப்படுகிறான். Once the person who is getting angry is affected. கோபத்துக்கு உள்ளாகிற மனுஷன் The பாதிக்கப்படுகிறான். person who is receiving also getting anger. பரமபிதாவும் கோபப்படுகிறார். The heavenly Father also gets அவர் angry. அவரையும் அது பாதிக்கிறது. It is also affecting him. ஏன் அவரை Why it is பாதிக்கிறது? affecting him? ஏனென்றால் அவனையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். Because he is the one who created both of them. அவனையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். Because he is the one who created both of them. ஆகவே இவருடைய கோபம் மட்டாயிருக்க வேண்டும். So your anger should be in control. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. The man of anger does not work the righteousness of God. எங்க வருது ரெஃபரன்ஸ்? Where is their references? ஒன்றாம் அதிகாரம் 20ஆம் வசனம். James chapter 1 verse 20. நான் கண்ண மூடி இருக்கிறதா நீங்க எல்லாம் கண்ண மூடி தூங்குறீங்கன்னு நினைச்சேன். I thought that when I am closing my eyes, you are also sleeping by closing your eyes. ஆனா நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கீங்க. You are awake. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க The மாட்டாது. man of God does not work the righteousness of the man. கோபிக்கிறதுக்கு பொறுமையா இருக்கணும். You should be very much patient before getting அது angry. எங்க வருது? Where it is covered? யாக்கோபு 19. யாக்கோபு 1:19. James chapter 1 verse 19. கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். Slow to God. கோபத்திலே இரண்டு வகை. There are two types of anger. மனுஷனுடைய கோபம். The anger of man. தேவனுடைய கோபம். The wrath of God. தேவனுக்கு என்னென்ன காரியத்தெல்லாம் கோபம் வரணுமோ அதெல்லாம் உனக்கு வரணும். Whatever things that God gets angry, you also should get angry. தேவனுக்கு எந்தெந்த காரியத்தெல்லாம் கோபம் வரும்? What are the things that God gets angry for? அந்த காரியத்தெல்லாம் உனக்கு கோபம் வரணும். For those things you also should get angry. அதுக்கு நம்ம உப்பு போட்டு சாப்பிடுறோம். That is why we are eating with the salt. இன்னொரு மனுஷனை நாம கோபப்படுத்துறதுக்கு அல்ல. Not for making other person angry. தேவனுக்கு கோபப்படுகிற காரியங்கள் உனக்கு கோபம் வரணும். Whatever thing that makes God into wrath, that should also give you நீ anger. சொரணையற்ற மனுஷனா இருக்க கூடாது. You should not be a senseless. தேவனுக்கு எந்த காரியத்துல கோபம் வரும்? What things God gets angry at? பாருங்க அவருடைய காரியத்தை குறித்து பார்க்கலாம். Now we are going to see about தேவனுடைய we கோபத்தை குறித்து பார்க்கலாம். are going to see about the சங்கீதத்தின் புத்தகம் 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். Psalm 103. சங்கீதங்கள் 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். Psalm chapter 103 verse 8. கர்த்தர் ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நீடிய சாந்தம் உள்ளவர். The Lord is merciful and gracious, slow to anger, and plenteous in mercy. நீடிய பொறுமை உள்ளவர். Slow to anger. பொறுமைப்படுவதற்கு அவர் கோபப்படுவதற்கு அவர் தாமதிக்கிறார். He is slow to anger. ஸ்லோ டு ஆங்கர் எவ்வளவு உன்னதமான வார்த்தை. The very right word is slow to anger. அவர் மிகுந்த கோபப்படுவதற்கு அவர் பொறுமையா இருக்கிறார். He is very slow to anger. அவர் கோபத்தினாலே நம்மை உடனடியாக தண்டித்து விடவில்லை. He didn't get immediately angry and punish us. நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாய் நம்மை அவர் தண்டிப்பார் என்று சொன்னால் நாம் எங்கே போவோம்? If he punishes us because of our sins, then where will we go? அவர் கோபப்படுவதற்கு தாமதிக்கிறார், பொறுமையா இருக்கிறார். He is slow to anger and he is making patient. நாம் உடனடியாக மற்றவர்களுக்கு கோபப்படுகிறோம். We are immediately getting anger to others. கோபத்திலே எடுத்தெறிந்து We பேசுகிறோம். are speaking with the anger many things. கோபத்திலே கெட்ட வார்த்தைகள் கூட We வருகிறது. are using bad words when we are ஆனால் angry. தேவாதி தேவனுக்கு எல்லா விதத்திலும் கோபம் வருவதற்கு நியாயமான காரணங்கள் உண்டு. When the Lord of Lords gets angry, the angriness is very, very true. அவருக்கு பேர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். He is the one who has not seen the sinners. அவர் பாவத்தை வெறுக்கிறவர். He hates the sinners. அவர் தண்டிக்கிறவர். He is the one who punishes. அவர் நரகத்திலே தள்ளுகிறவர். He pushes us to the hell. சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துக்கு தள்ளுவதற்கு பயப்படுங்கள். You should fear for the one who pushes your flesh and soul into the pit of hell. அவர் வல்லமையுள்ள தேவன். He is an almighty God. அவர் கோபப்படும் பொழுது He gets anger. அவர் பொறுமையா He இருக்கிறார். is slow to anger. எவ்வளவு ஆறுதலான வசனம். How comforting. இன்றைக்கு நமக்கு நம்ம மத்தியிலே அவர் பேசிக் He is கொண்டிருக்கிறார். speaking to us in midst. அவர் பொறுமையா இருக்கிறார். He is very slow to நாம் ஏன் anger. பொறுமையா இருக்க Why மாட்டோம்? we are not slow to anger? நாம் ஏன் பொறுமையா இருக்க Why we are மாட்டோம்? not slow to anger? நாம் தேவனுடைய பிள்ளைகளாச்சே. Since we are children of God, அவர் பொறுமையா இருக்கிறாரே. He is slow to anger. நாம் உடனடியாக கோபப்படுகிறேன். Why I am getting immediately anger? மூர்க்க கோபம் வருகிறதே. I am getting very much anger. கோபத்தின் நிமித்தமாக கெட்ட வார்த்தைகள் வருகிறதே. Anger I am using bad words. கோபத்தின் நிமித்தமாக மற்றவனை அலட்சியப்படுத்துகிறோமே. Anger I am making others worthless. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நாம் அவமானப்படுத்துகிறோமே. I am making a shame to someone who is created by the God. தேவன் கோபப்படுவதற்கு பொறுமையா இருக்கிறார். God is slow to anger. நாம் ஏன் பொறுமையாக இல்லை? Why I am not slow to anger? வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் Psalm 7ஆம் சங்கீதம் chapter 7 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. verses 11 to 13. 7ஆம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி.
நாள்தோறும் பாவியின் மீது சினம் கொள்ளுகிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். தனது பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி தமது வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தப்படுத்தினார். பார்த்தீங்களா, அவன் ஒரு பாவி தனது நிலைமையை விட்டு திரும்பலன்னா கோபம் வரும். If a man doesn't come back to his own life, இதுதான் தேவனுடைய கோபம். this is the anger of God. இந்த கோபம் நமக்கு வரணும். This anger should come to us ஆனா also. இந்த கோபத்துக்கு இந்த தேவன் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கோபப்படுறாரோ அந்த காரியத்துக்கு நாம் கோபப்படணும். Whatever thing that God is angry, you also should get angry. ஒரு சில மனிதர்களை பார்க்கலாம், There are saying few men, தேவனுடைய கோபத்தை நிறைவேற்றின மனுஷர்களை பார்க்கலாம். the men who have fulfilled the anger of God. முதலாவதாக First is மோசேவை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. Exodus chapter 32. அதற்கு மோசே அதற்கு மோசே அது ஜெயதொனியாகிய அது ஜெயதொனியாகிய சத்தமும் சத்தமும் அல்ல, அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபதொனியாகிய சத்தமும் அல்ல, கடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். ஆடலின் பாடல் சத்தமும் எனக்கு கேட்கிறது என்றான். பாளையத்துக்கு சமீபித்து பாளையத்துக்கு சமீபித்து கன்றுக்குட்டியையும் கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபொழுது மோசே கோபம் கொண்டவனாகி பலகைகளை மலையின் அடியிலே உடைத்து போட்டான். கன்றுக்குட்டியை எடுத்து சுட்டெரித்து பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி செய்தான். பாருங்க, சீனாய் மலையிலே தேவாதி தேவன் இறங்கினார். On the Mount of Sinai, God of God came down. மோசே தேவனை சந்தித்தான். Moses went and met the God there. 32ஆம் அதிகாரத்திலே மோசே சீனாய் மலையிலே ஏறி தேவாதி தேவனை சந்தித்தான். Exodus chapter 32 we are reading that Moses went up to the Mount Sinai and met God. மோசேவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எல்லா நியமங்களையும் அவர் கொடுத்தார். All the commandments the God gave to Moses. 10 கற்பனைகளை இரு பலகையிலே எழுதி கொடுத்தார். He gave 10 commandments on the 2 tablets to Moses. கொடுத்த பிறகு மோசேவிடத்தில் சொல்கிறார், He gave to Moses and told him, இந்த ஜனங்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள், these people are stiff-necked people. அவர்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்தேன். I have given them freedom from Egypt. எனக்கு துக்கத்தை உண்டாக்கினார்கள். They made them sorrowful to me. பொன்னினாலான ஒரு கன்றுக்குட்டியை செய்து வணங்கினார்கள். They made a molten gold calf. ஜீவிக்கிற தேவனாகிய என்னையோ அவர்கள் மறந்து They போனார்கள். have forgotten the one who is the living God. அவர்கள் விடுதலை செய்த தேவனாகிய என்னை மறந்து They போனார்கள். have forgotten the one who made them, given them freedom. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் பிள்ளைகளாக இவர்கள் என்னை மறந்து போனார்கள். The children of Abraham, Isaac and have forgotten me. இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி நான் உரிமை கொண்டாடினேன். I have kept them as my people. ஆனால் இவர்களோ என் நியமங்களை மறந்து But போனார்கள். they have forgotten my என்னை commandments. கடினார்கள். They have pushed me away. பொன்னினாலான ஒரு கன்றுக்குட்டியை செய்தார்கள். They have made a molten நான் calf. அவரை அழிக்கப் போகிறேன் என்று I am சொல்கிறார். going to destroy them. மோசே மன்றாடுகிறான், Moses is praying to ஆண்டவரே God. தயவு செய்து மன்னி. Please forgive them. அந்த மோசேவுடைய மனசை பாருங்க. See the heart of Moses. மன்னிங்க ஆண்டவரே, Forgive God. உங்களுடைய கோபத்தினால இவங்களை அழித்து போடாதீங்க Because of the wrath, do not என்று destroy சொல்லி them. மோசேயின் வார்த்தை நிமித்தம் தேவன் அவர்களை அழிக்காமல் விட்டார். Because of the word of Moses, the God didn't destroy them. அதற்கு பிறகு மோசே என்ன செய்தான்? After that, what Moses did? மலையிலிருந்து இறங்கி He வருகிறார். came down from the mountain. ஜனங்களை பார்க்கிறார். He see the இந்த people. ஜீவ தேவனானவரை அவர்கள் விட்டதை கைவிட்டதை பார்த்தான். Since they have forgotten the Lord, அந்த கன்றுக்குட்டியை பார்த்தான். he saw the calf. அவனுக்கு கோபம் பற்றி இருந்தது. He got very hot wrath. தேவன் எப்படி கோபப்பட்டாரோ அந்த கோபம் அவனுக்கு வந்தது. The same anger which the God get, it's the same anger God for Moses also. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் கோபம் வரணும். Same way the people of the children of அவன் என்ன God செய்வான் also did the தெரியுமா? same thing. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த கன்றுக்குட்டியை எடுத்து சுட செய்து அதை பிட்டு அதை உடைத்து நொறுக்கி தூளாக்கி தண்ணீரிலே கலந்து இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்க And he முடியாது. took the calf which they had made and burned it in the fire and ground it to powder and stirred it upon the water and made the children of Israel drink it. அவனுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன செய்திருப்பான் பாருங்க. How much anger he is having, so he have done these things to அந்த the calf. கன்றுக்குட்டியை தூர தூக்கி போடல. He didn't just throw away the calf. அதை இரண்டாவது உடைத்து போடல. He didn't just broke into two the இந்த calf. ஜனங்கள் சோரமார்க்கமாய் போனதை நினைத்து அவனுக்கு மூண்ட கோபத்தின் நிமித்தம் அவன் செய்த காரியத்தை பாருங்க. Because of the anger, because of the Israelites, what he did to this anger. அதை பொடி பொடியாக்கி அவனை குடிக்க He கொடுத்தான். ground it to powder and stirred it upon the water and made the children of Israel drink it. யாரெல்லாம் தேவனுக்கு துக்கத்தை உண்டு
பண்ணினாலும் அவரெல்லாம் வெட்டினான் என்று பார்க்கிறோம். Whoever way against the God, he killed them. மோசேக்கு இருந்த அந்த கோபம் நமக்கு இருக்கிறதா? Whether you have the same anger as that of Moses. இதுதான் தேவனுடைய கோபம். This is the wrath of God. இந்த கோபம் நமக்கு வரணும். This wrath should be also with us. பாருங்க, தேவனுடைய சபையை கெடுக்கிறவர்களை குறித்து நமக்கு கோபம் வரணும். We should have anger to someone who is against the church. காலங்காலமா சபையினுடைய தரிசனத்திலே நடந்து வந்த நம்மை வழிகெடுக்க பண்ணுகிற போதகமார்களை நினைக்கும் பொழுது நமக்கு கோபம் வரணும். For some pastors who is just treating us away from our tradition, we should get angry for them. இன்றைக்கு போதகமாரர்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஊழியர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். The true missionaries are crying today. எங்கேயாவது போய் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால், Wherever I go and say that I am a Christian, நான் எங்கேயாவது போய் கிறிஸ்தவன் என்று சொன்னால், wherever I go and say I am a Christian, நான் தவறு செய்யும் பொழுது when I commit a mistake, நீ ஒரு கிறிஸ்தவன் தானே, நீ இதை செய்யலாமா என்று சொன்னார்கள். they said that you are a Christian, do you be able to do it? இப்பொழுது நிலைமை என்ன? Now what is the thing? நீனும் எங்களுள்ள ஒரு ஆள் தான். You are also one of us. வா, நம்ம சேர்ந்து போய் Let us குடிக்கலாம், go together and drink. வா ஒரு குத்தாட்ட போடலாம் Let us go and dance. என்று அழைக்கிறார்கள். They are calling us. ஏன் இப்படி நடக்கிறது? Because தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நடந்து கொள்கிற காரியங்கள் அப்படியாக இருக்கு. the people who are saying themselves as a missionary to God are doing like this. தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட போதகர்களும் ஊழியர்களும் செய்கிற நடவடிக்கைகள் அப்படியாக இருக்கு. Because of the activities of the missionaries who have been redeemed by the blood of God. டான்ஸ் ஆடுகிறார்கள், They are dancing. பாட்டு பாடுகிறார்கள், They are singing. குதிக்கிறார்கள், They are jumping. சினிமா ஸ்டார்ஸ் கெட்டுடா, Even they are overcoming the cinema people. பலவித லைட் எல்லாம் போட்டு கலர் லைட் போடுறாங்க, Very colorful lights they are doing. கலர் ட்ரெஸ் போடுறாங்க. Colorful dresses. இது சினிமா பாட்டா இல்ல தேவனுடைய பாட்டா என்று தெரியாத அளவுக்கு அந்த பாட்டு இருக்கு. This song was like whether it is a cinema song or the song of God. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக சபையை வழிநடத்துகிறார்கள். They are leading the church in that way. ஒரு போதகர் சொல்கிறார், One of the ministers said, உபவாசத்தினால் வருகிற பலத்தை காட்டிலும் the strength which comes because of the fasting, ஜபத்தினால் வருகிற பலனை காட்டிலும் the strength that comes by prayer. முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி 2 ஸ்டெப் டான்ஸ் ஆனா அதிகமா வரும்னு சொல்றார். He is saying that if you dance before and back, then you are getting more strength. அத ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். There are many people who are accepting it. தேவனுடைய வார்த்தை மாம்சத்தில் பாயாது. The words of God will not flow into the flesh. அது நம்மை சுத்திகரிக்கும். It will purify அது us. சுத்த ஜலமாய் இருக்கிறது. It is a very purified. உங்களுடைய மனதோடு கூட தேவனுடைய வார்த்தை பேசும். It will speak to your mind. 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் பரிசுத்தமாக இருக்கும்படி உன்னை செய்யுமே. It will make you to be pure by 24/7. நீ சபையில் வருகிற நாட்களிலும் வேதத்தை வாசிக்கிற நாழிகையில் மாத்திரம் நீ பரிசுத்தமாக இருப்பாய் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. You are not the children of God if you are pure only by the time you come into the church. 365 நாட்களும் நீ பரிசுத்தமா இருக்கணும். 65 days you should be pure. நீ அசுத்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உனக்கு குத்தணும். If you are going towards the impure thing, the word of God, அதுதான் பரிசுத்தம். that is pure. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That is the word of God. அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். They are the children of God. எகிரி குதிப்பதனால் என்ன வருகிறது? What is coming by jumping out? உருண்டு பிறந்ததால் என்ன வருகிறது? Not by rolling here and there. அந்த உலக மக்கள் பார்த்து உன்னை சிரிக்கிறார்கள். Worldly people are laughing at you. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தெரியும்? How do you know the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவாய் கீழ்ப்படிந்திருக்கிறாய்? How much you are obedient to the word of God? அந்த நாளிலே அதுதானே கேட்பா. God will ask you on that day. எங்கெல்லாம் போய் நீ ஊழியம் செய்த அதெல்லாம் சரி, அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். He won't ask you where you went for missionary. முதலாவதாக நீ பரிசுத்தமான பிள்ளையாக இருந்தாயா? First, whether you are a holy God. நீ தேவனுடைய சித்தத்தை செய்தாயா? Whether you have done the will of God. தேவனுடைய நீதியை இந்த உலகத்தில் நீ செய்தாயா? Whether you have done the righteousness of God. இதனால கேட்பாரு. He will ask this first. தேவனுடைய கோபம் உனக்கு வரணும். You should get the anger of the wrath of God. சபைகள் இப்படி இருக்கிறதே என்ற கோபம் வரணும். Churches are like this. You should get angry for that. விசுவாசிகளுக்குள்ளோ வசனங்கள் கேட்ட பொழுதும் கூட தங்களுக்கு பழைய விட்டு வந்த காரியங்களை திரும்பி எடுத்து செய்கிறார்கள் என்ற கோபம் அவருக்கு வரணும். Even believers, after listening so much things, they are going back to their own life. For that you get angry. நாய் கக்கினதை திரும்பும் போல திரும்பும் கக்கினதை தின்னுகிற நாய் மாதிரி இருக்கிறார்கள் விசுவாசிகள் என்ற கோபம் அவனுக்கு வரணும். You should get angry that like a dog, the believers are going back to their own thing by the dog eating his own vomit. அவர் தேவனுடைய வெளிச்சத்தில் நீ நடத்தணும். You should lead them in the path of the light of God. அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். You should pray for them. இதுதான் தேவனுக்கு எடுத்த கோபம். This is the wrath of God. இந்த கோபம் உனக்கு வரணும். You should have this kind of மோசேக்கு wrath அந்த of கோபம் God. வந்தது. Moses got this type of anger. தேவாதி தேவனை அவன் அமெரிக்கை செய்துவிட்டு கீழே வந்து அவன் கோபப்பட்டதை பார்க்கும் பொழுது நமக்கு
தேவனுடைய கோபம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள We முடிகிறது. realize that how Moses, when spoken to the God of gods, he come down and showed his anger. We know how the wrath of God is. இரண்டாவதாக Second is அப்போஸ்தலர் நடபடிகள் Acts of the 5ஆம் Apostles, அதிகாரம் chapter 5. 1 to 12 வரை The verses 1 வாசிக்க to வேண்டிய 12. அவசியமில்லை. We don't need to read. அங்கே அனனியா சப்பீரா என்ற என்பவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we are reading about Ananias and Sapphira. அனனியா சப்பீராவை குறித்து நாம் வாசிக்கிறோம். We are reading about Ananias and Sapphira. அவர்களுக்கு தங்களுக்கு உண்டான சொத்தை விற்று They have sold their property. அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். They have kept all the things at the foot of the apostles. அனனியா வருகிறான். Ananias came. அந்த சொத்தை வைத்து விற்ற பணத்தை அவருடைய பாதப்படியிலே வைக்கிறார். After selling his wealth, he is keeping the money at the foot of the apostles. அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து கேட்கிறார், And Peter asked him உன்னுடைய சொத்தை இவ்வளவுதான் வித்தாயான்னு கேட்கிறார். whether he has sold only this much all your wealth. ஆமாம் என்று அவன் He சொல்கிறான். says, yes, இவ்வளவுதான் நான் விட்டேன் என்று I சொல்கிறான். have sold only for this much. எப்படி நீ பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நீ பாவம் செய்தாய் என்று சொல்கிறான். How you have sinned against the Holy Spirit. உடனடியாக அனனியா அங்கே விழுந்து மடிந்து போனான். Immediately Ananias fell down and died. இதை தெரியாமல் Without knowing this, 3 மணி நேரம் கழித்து after 3 hours, அவனது மனைவியாகிய சப்பீரா வருகிறார். his wife Sapphira comes. பேதுரு அதே வார்த்தையை கேட்கிறார். Peter asked the same question. உங்களுடைய சொத்தை வித்தீங்களான்னு கேட்டார். Whether you have sold your wealth. வித்தங்க. Yes, we have sold. அதோடைய பணம் இவ்வளவுதான் கேட்டார். Whether this much is the money, that is all. இவ்வளவுதான் என்று சொன்னார். She again told, yes, this much அப்பொழுது money. பேதுரு சொல்கிறார், And Peter says, உன்னை யாராவது சொத்தை வித்து பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட குடுன்னு சொன்னாங்களா? whether they ask you to sell your property and bring it to me. உன்னை காணிக்கை கொடுன்னு யாரும் சொன்னாங்களா? Whether anyone asked for an offering to you. உன்னை தசமபாகம் கொடுன்னு சொன்னாங்களா? Whether someone asked for a tithe. ஏன் நீ காணிக்கையிலும் தசமபாகங்களையும் நீ பொய் சொல்ற? Why you lied on the command of offerings and the tithing? நீ உன்னோட சொத்தெல்லாம் வித்து எடுத்து வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னானா? Did I ask you to sell all your property and give it to me? உனது கணவரும் நீயும் பொய் சொல்வதற்கு எப்படி ஒருமனப்பாட்டோட இருக்கிறீங்க? Why your husband and how your husband and you were together in telling a lie? உனது கணவனை புதைத்தவர்கள் வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்னார். The people who have buried your husband are standing out. உடனடியாக அவர் மனைவி சப்பீராவும் விழுந்து செத்து போனார். Immediately Sapphira fell down and died. அங்கே பேதுரு கோபப்பட்டு சொல்லுகிறார். Here Peter was very much in anger. பாருங்க நீ எப்படி நீ பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நீ பொய் சொல்லலாம்? How can you lie against the Holy Spirit? யாருக்கு எதிரான எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும். All the sins may be forgiven. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. But the words and the sins which were told against the Holy Spirit will not be forgiven. அப்போஸ்தலருடைய கோபம் எதை நிறைவேற்றினது? What the anger of the apostles fulfilled. தேவனுடைய நீதி நிறைவேற்றினது. It made the work of the righteousness of God. தேவனுடைய நீதியை நிறைவேற்றினது என்று It வாசிக்கிறோம். fulfilled the righteousness of God. மூன்றாவதாக Third thing is 1 சாமுவேல் 1 Samuel 17ஆம் அதிகாரம் chapter 17 26ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. verses 26 to 30. அங்கே வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. No need to read. தாவீது கோலியாத்தை குறித்து We வாசிக்கிறோம். are reading about David and Goliath. பெலிஸ்தேரிலிருந்து மிக உயரமான மனிதனாக ஆயுதம் தரித்தவனாக அங்கே கோலியாத் நிற்கிறான். Goliath was standing as a big man among the Philistines with an armed band. இங்கே சவுலும் அவனுடைய படைகளும் பயந்து கொண்டு Saul நிற்கிறார்கள். and his army was very much in fear. அவன் ஏகடியம் பண்ணுகிறான். He is just facing them. ஆனால் இவர்கள் பயந்து கொண்டு They நிற்கிறார்கள். were in very much fear. அப்பொழுது தாவீது அந்த போர்க்களத்துக்கு வருகிறான். David is now in the battlefield. அவன் சொல்கிற வார்த்தை என்ன? What David says. பாருங்க, தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற இந்த புறஜாதியான் யார் என்று கோபப்படுகிறான். Who is this Gentile who is blaspheming the host of the Lord? பாருங்க, தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறான். He is saying the people of God. தேவனுடைய யுத்த வீரர்கள் என்று சொல்லுகிறான். They are the army men of God. அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். They are in very much நீ fear. எப்படி இவர்களை நீ பரியாசம் பண்ணலாம் என்று How கேட்கிறான். you can despise these people? பாருங்க, அவனுடைய கோபத்தை பாருங்கள். You see the anger of him. தேவனுடைய பிள்ளைகளை யாராவது தவறுதலாக சொல்லும் பொழுது தாவீது கோபப்படுகிறான். If anyone speaks against the children of God, David gets angry because of that. அங்கே போய் நிற்கிறான். He stood there. தேவனுடைய பிள்ளைகளை நீ ஏன் அவமதித்தாய் என்று கேட்கிறான். Why you have made the children of God? தாவீதின் கோபம் தேவனுடைய கோபம். The anger of David is the anger of God. என்னாம் புத்தகம் The Numbers 25ஆம் அதிகாரம் chapter 25 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை verses 1 through 9. அங்கே பார்க்கும்போது We are reading that. மோவாப் புத்திரர்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு பெண் கொடுத்து பெண் கொண்டார்கள். To the son of Moab, the Israelites gave man and woman. அவர்களோடு கூட அவர்
சம்பந்தம் கலந்தார்கள். They gave women and take men. அவர்களோடு கூட விருந்துண்டார்கள். They ate together feast. அவர்களோடு கூட சந்தோஷமா They were இருந்தார்கள். very happy with them. காலையிலே நம்ம வாசித்தோம் ஆராதனை வேளையிலே In the worship time we are there. இவன் பிரிந்திருக்க வேண்டும். He should be separated. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிந்திருக்க வேண்டும். Israelites should be isolated. இதுதான் தேவனுடைய நியமம். That is the அவர்கள் மோவாபியரோடு சம்பந்தம் கலந்திருந்தார்கள். They just get intermarried with the Moabites. அது நிமித்தமாக தேவனுடைய கோபம் அங்கே உண்டானது. Because of that the wrath of God began. அந்த கோபத்தை தணிக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் எழுந்தான். And one man who rise because to console the wrath of God. அவனுடைய பேர் என்ன? What is his name? பினெகாஸ். Phinehas. அவன் ஆரோனுடைய குமாரனாகிய எலியாசாருடைய குமாரனாகிய பினெகாஸ் என்று Son வாசிக்கிறோம். of Elias, son of Elias, who is the son of Aaron. அவன் பட்டயத்தை உருவினான். He took away his sword. விபச்சாரம் செய்தவர்களை கொன்று போட்டான். He killed those who did prostitution. அவன் பாருங்க தேவனுடைய கோபம், That is the wrath of God. தேவனுடைய ஜனங்களுடைய கோபம். There is also the wrath of the children. அந்த தேவனுடைய கோபம் உனக்குள்ளாக காணப்படுகிறதா? The wrath of God is also with you. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கோபப்பட்டார். The Lord Jesus Christ was also get angry. சீக்கிரமாக வாசிக்கலாம். Read it quickly. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் Gospel according to Matthew chapter 12ஆம் 21, வசனம் 13ஆம் வசனம். verses 12 and 13. வாசிங்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக அவர்களை பார்க்கும்போது என்ன செய்தார்? வெளியே துரத்தி வெளியே துரத்தி ஆஸ்காரரை பலகைகளில் புறாவின் ஆசையில் கவிழ்த்து போட்டார். பார்த்தீங்களா இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். What Jesus Christ அங்கே did. போய் பிரசங்கம் பண்ணினது இல்ல. He didn't preach there. தயவு செய்து நீங்க வெளியே போங்கன்னு சொல்லல. Please go out. He didn't say like that. அவருடைய அந்த ஜாமான்கள் அந்த புறாக்கள் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைக்கவில்லை. He didn't took all the doves and all the things to keep outside. எல்லாவற்றையும் எடுத்து தூக்கி போடுற. He overthrew the tables. ஒரு சாட்டையை பண்ணி வெளுக்கிற. He made a list with the scourge. பாருங்க தேவனுடைய கோபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்டது. The wrath of God was with the Jesus Christ. எனது பிதாவின் வீட்டை கள்ளர் புகையாக்கிறீர்களே என்று கேட்கிறார். He made the house of God as a den of thieves. அந்த விதமான கோபம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? Having that kind of anger with you. பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Gospel of Matthew chapter 17 verse 17. இயேசு பிரத்யேகமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க ஒரு மனுஷன் தன் மகனை கொண்டு வருகிறான். A man was bringing his son. அவன் சந்திரன ரோகம் என்று சொல்லக்கூடிய லுனாட்டிக் என்ற நோயினால் He is பாதிக்கப்பட்டிருக்கிறான். suffering because of lunatics. அவனை அவருடைய சீஷர்களிடத்தில் கொண்டு போனார்கள். They brought him to the apostles. அவர்களால் சுத்தமாக்க They முடியவில்லை. couldn't able to cure him. அதை அவர் சொல்றாரு, உங்க சீஷர்களால என்ன மகனை குணமாக்க முடியவில்லை. He is telling that your apostles cannot cure my son. அப்பொழுது அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், He is telling towards the apostles. Disciples. மாறுபாடுள்ள சந்ததியை உன்னோடு கூட நான் எவ்வளவு நாள் இருப்பேன்? Oh faithless and perverse generation, how long shall I be with you? சீஷரை கடிந்து கொள்கிறார். He is just getting angry with the disciples. பேதுரு சொல்லுகிறார், Peter replied, ஆண்டவரே நீ சிலுவை மரத்துக்கு போக கூடாது. God, you should not go to the cross. நீ சிலுவை மரத்திலே அடிபடக்கூடாது. You should not be crucified on the cross. மரிக்க கூடாது You should not die. என்று சொல்லும் பொழுது He says that. ஆண்டவர் அவனை பார்த்து But God says, நல்ல யோசனை சொன்னாய் என்று சொல்லாமல், He didn't say that you give a good idea. அப்பாலே போ சாத்தானே என்று அவனை கடிந்து You கொண்டார். don't go away from me, Satan. அவருக்கு கோபம் வந்தது. He got anger. கனி கொடுக்க வேண்டிய அந்த அத்தி மரம் கனி கொடுக்காமல் போகும்போது When the fig tree which you don't able to give the fruit, அங்கே பார்க்கும்போது இலையெல்லாம் நன்றாக இருக்கிறது, பச்சை பசேல் என்று இருக்கிறது. the leaves were full of green. அந்த அத்தி மரம் முழுமையாக பச்சை பசேல் என்று இருக்கிறது. The fig tree was full of green. அதிலே கனியை தேடி வருகிறார். He is searching for a fruit. கனியை தேடி வரும்பொழுது அது கனி கொடுக்கவில்லை. He searches for the fruit that there is no fruit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபம் கொண்டு அதை சபிக்கிறதை பார்க்கிறோம். So Jesus Christ got angry and then curses the tree. உடனடியாக அந்த மரம் கனி கொடுக்காமல் போனது. Immediately the leaves get withered. இதுதான் தேவனுடைய கோபம். This is the wrath of God. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை கடைபிடிக்காது. The anger of man works not the righteousness of God. தேவன் எதற்கெல்லாம் கோபப்படுவாரோ அதுக்கெல்லாம் நீ கோபப்படணும். Whatever the God gets wrath for, you also should get anger. அந்த கோபத்தின் நிமித்தமாக மற்றவர்களை போய் நீ அடிக்க கூடாது. Because of the anger of that, you should not beat others. அந்த கோபத்தினால் மற்றவர்களை கடிந்து கொள்ள கூடாது. You should not chastise others because of that. அந்த கோபத்தை நல்ல விதமாக நீ பயன்படுத்தணும். You should use that anger in a good way. அந்த கோபமானது உனக்கு தூக்கத்தை கொடுக்க கூடாது. That anger should not make you to suffer. இரவிலே நல்லா நன்றாக தூங்குகிறாயே, You are sleeping very good in night. நன்றாக சாப்பிடுகிறாயே, You are eating very nice. அவனுடைய
விசுவாசி பற்றாக்குறையில இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கிறாயே. When your faithfulness is low, you are very happy. உன்னுடைய சகோதரனுடைய உடன் வேலையாலும் நோயிலும் பிடியிலும் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. Your brothers or the neighbors are suffering because of sickness, you are sleeping very nicely. இது உனக்கு கோபத்தை உண்டு பண்ணவில்லையா? Whether it didn't make you to get anger. நான் எப்படி இருக்கிறேனே என்று சொல்லி உன்னை குறித்தே உனக்கு கோபம் உண்டாகவில்லையா? Whether you are not getting angry because of this to yourself. அந்த கோபம் உனக்குள்ளாக இருந்தால் தான் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். If that anger is within you, then you can become the children of அந்த God. கோபத்தின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். Because of that anger, you should help others. அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். Bring others into the saving. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்ட வேண்டும். You should build the kingdom of God in this world. தேவனுடைய நீதியை நீ நடப்பிக்க வேண்டும். You should work the righteousness of God. இதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமாக இருக்கிறது. This is the thought and the will of the God. கடைசியாக ஒரு வார்த்தை வாசிக்கலாம். Last we can read this verse. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் Galatians chapter 5 23ஆம் வசனம். verse 23. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் Galatians chapter 5 ஆவியின் கனிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே verse 23. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. மாமிசத்தின் கனியை குறித்து வாசிக்கலாம். 19வது வசனம். மாமிசத்தின் கிரியைகளோ விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிலிசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். மாமிசத்தினுடைய கிரியைகள், மாமிசத்தினுடைய பலன்கள், மாமிசத்தினுடைய ஃப்ரூட்ஸ் The works of the flesh. என்று பார்க்கும் பொழுது அது கோபங்கள் என்று வாசிக்கிறோம். We are reading that wrath is one of the works of the flesh. அதே அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். The same chapter we are reading in verse 23. ஆவியின் கனியோ நீடிய பொறுமை. The fruits of the spirit are slow to anger. நீடிய பொறுமை. Long suffering. தமிழ்ல தான் மிக ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது. Long suffering. slow to anger, long suffering. Long suffering and slow to anger. நீடிய பொறுமை. Long suffering. தேவாதி தேவன் நீடிய பொறுமையாக The இருந்தார். God of God was slow to anger. மிக பொறுமையாக He இருந்தார். is very slow to anger. அவர் கோபப்படுகிற காரியத்துக்கு நாம் கோபப்பட வேண்டும். We should get angry for the one. மாமிசத்தின் கிரியையாகிய கோபம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. We should not have the anger which is the works of ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். that is long suffering. அப்ப இந்த வாசத்தை நாம் முடித்து விடலாம். Let's read this and finish it. நீதிமொழிகளின் புத்தகம் Proverbs 19வது அதிகாரம் chapter 19 11வது வசனம். verse 11. வாசிங்க. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அவனுடைய கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. பாருங்க, மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும். கோபம் வருகிறது. The discretion of a man before this anger. நான் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். If I am wise that I can control my anger. நான் பகுத்தாய வேண்டும். I should analyze it. நான் இப்பொழுது கோபப்படுவது நல்லதா என்று நான் யோசிக்க I வேண்டும். should think whether it is getting angry now is good or not. கோபப்படும்போது இது தேவனுடைய கோபமா, இது என்னுடைய சுய பெருமையினாலே, இல்லை நான் பாதிக்கப்படுவதனாலே, அல்லது மற்றவர்கள் மேல் படுகிற பொறாமையினாலே கோபம் வருகிறதா என்று நான் யோசிக்க வேண்டும். Before getting anger, I should analyze whether this anger is because of the wrath of God or because of the anger of me, due to the suffering or due to my pride or due to my jealousy with others. தேவனுடைய கோபம் நல்லது. The wrath of God is good. தேவன் எதற்கெல்லாம் கோபப்படுறது நம்ம அதுக்கெல்லாம் கோபப்படணும். Whatever God gets anger, we should also get anger for it. தேவன் எதற்கெல்லாம் மனஸ்தாபப்படுகிறாரோ அதுக்கெல்லாம் நாம் மனஸ்தாபப்படணும். Or whatever thing that God gets suffered, we also should suffer for it. தேவன் எதெல்லாம் மன்னிக்கிறாரோ நாம் அதை மன்னிக்கணும். Whatever thing God forgives, we should also forgive. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக என்னுடைய கோபத்தை நான் அங்கே முற்றிலுமாக Before the sun sets down, I should make my anger to come down. கோபப்படுவதற்கு நான் பொறுமையா இருக்கணும். We should be slow to anger. கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். We should be very fast in hearing. பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். We should speak very patiently. கோபப்படுவதற்கு தாமதமா இருக்கணும். We should be slow to anger. கோபம் நமக்குள்ள காணப்படுகிறதா? If the anger is with us. பந்திக்கு முன்பாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us இரண்டே before காரியம் Him. இரண்டே காரியம் தான். Only two things. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாது. The anger of man will not work the righteousness of God. தேவன் எதற்கெல்லாம் கோபப்படுகிறாரோ அந்த காரியத்துல கோபப்படணும். For whatever thing the God gets wrath for it, we also should get anger. சபை இப்படி இருக்கிறதே என்று கோபப்படணும். We should get anger for the things about the church. சபை தொடங்கி 10 வருடங்கள் ஆக போகிறதே, ஆத்துமாக்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று கோபப்படணும். We should get angry that it has been over 10 years now, there are less people in our church. பாடுறவர்கள் அநேகர் இல்லையே என்று கோபப்படணும். We should think that nobody is there to have
for singing. சுவிசேஷம் அறிவிக்கிறவர் அநேகர் இல்லையே என்று கோபப்படணும். You should get angry that nobody is there to preach the gospel. ஆறுதல் சொல்லுகிறவர் இல்லையே என்று There கோபப்படணும். is no one for comforting us. You should get angry for it. தனித்தால் ஊழியங்கள் செய்கிறவர் இல்லையே என்று There கோபப்படணும். is no people to go for individual missionaries ministries. ஐயோ எவ்வளவு வசனம் கேட்டாலும் அநேகர் இன்னும் பந்தியிலே பங்கு பெறாமல் மௌனமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று கோபப்படணும். Even after listening so many verses and scriptures, many people are not participating in அந்த the தேவ table. For that you should get angry. அந்த கோபப்படுகிற விதமாக நாம் கோபப்படும் பொழுது When you are getting angry the same way as that of the wrath of God, அவருடைய நீதி இந்த உலகத்திலே then we செய்ய will முடியும். make the righteousness of God in this world. தேவன் தாமே நமது உள்ளத்தை ஆராய்ந்து அறிவாராக. When the Lord inspects our mind, வீணாக கோபப்படுவதை விட்டு விடுவோம். let us leave getting angry for useless things. ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். I am telling you a very short story. ஒரு மனுஷன் ஒரு பெரிய பணக்காரருக்கு மிகவும் கோபமாக A இருந்தார். man who was very angry with the man who is very rich. ஒரு நாளிலே அந்த மனுஷனிடத்திலே வசதியான மனுஷனிடத்திலே போய் சொன்னார், One day he went to the rich man. உன்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் நான் வெட்ட போகிறேன் I என்று am சொன்னார். going to cut down the trees in your farm. உடனடியாக அந்த பெரிய மனுஷன், Immediately பணக்கார மனுஷன், நல்ல மனுஷன் immediately the rich man who is good, கோபப்படவே இல்லை. he didn't get angry. இவன் கோபமா பேசுகிறான், He was telling in anger. ஆனால் இவன் கோபப்படல. He is not angry. ஒரு நாளிலே இவன் என்ன செய்தான், One day what he did, அவன் அந்த பணக்காரனுடைய பண்ணைக்கு போனான். he went into the farm of the rich man. இரவிலே போனான். He went in night. காவலாளிகள் இல்லாத பொழுது He போனான். went when there was no security. அங்கே இருக்கிற மரங்களை ஒரு பகுதி மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டே இருந்தான். He cut down the trees from one end. அவன் வெட்டி முடிக்கும் தருவாயிலே He was about to finish அங்கே cutting. சூரியன் உதித்தது. At that time the sun rose. தூரத்திலே பார்க்கும் பொழுது He sees from far. இந்த பண்ணையனுடைய முதலாளி வந்து கொண்டிருந்தார். The master of this land was coming. அவனோடு கூட இன்னொருவரும் வந்து There கொண்டிருந்தார். is another man who is also coming along with அவரை him. வருவதற்கு முன்பாக வேகமாக ஒரு மரத்தை வெட்டிவிட வேண்டும் என்று அஜாக்கிரதையாக வெட்டினான். Before he comes, he cut the tree immediately. உடனடியாக அந்த மரமானது அவன் மேலே விழுந்தது. The tree fell over him. ஆகவே அவன் புற்றுயிர் குலையுமாக இருந்தான். He was now about to die. அங்கே வந்து பார்த்த பொழுது When he came and see, அந்த மனிதன், நல்ல மனிதன், இந்த பண்ணைக்கு முதலாளி சொன்னார், the rich man and the good man who is ஏன் over இப்படி the செய்தாய் farm, என்று சொன்னார். why did you do this? பாரு, நீ செய்த காரியத்தினால நீயே அங்கே மரண திருவாயில் இருக்கிறாய் என்று சொன்னார். Because of what you have done, you are about to die now. பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற மனுஷனை பாரு என்றார். He showed the other person who is nearby him. இவர் ஒரு இன்ஜினியர். He is an engineer. இந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாம் நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். He has planned to construct a house here. அதற்காக என்னென்ன மரத்தெல்லாம் நாம வெட்டி அந்த இடத்துல வீடு கட்ட வேண்டும் என்று ஆலோசனை செய்வதற்காக நான் அழைத்து வந்தேன். And brought him to consult with him what needs to be cut. அவரை இப்போ சொன்னார், Now he told, நாம் வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. you don't have to cut anything. உனது எதிராளியை அழகாக வெட்டி வைத்து விட்டான். Your enemy have cut all the things. உனக்கு செலவில்லை. There is no spending for you. நீ அழகான வீடு இப்போ கட்டி Now you கொள்ளலாம். can build a good house for you. மனுஷனோட கோபம் அப்படித்தான், The anger of man was like this. நம்மையே அழித்து விடும். It will destroy us. தேவனுடைய கோபம் But the wrath of God is, அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றும். it will work the righteousness of God. ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய பத்தியில பங்கு. Let us respect this and let us participate in the game. ஜெபத்துக்கு போகலாம்.